ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. இன்னைக்கு நாம என்னத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கேஸ் டிடெக்டிங் ப்ராஜெக்ட் ஒன்று தான் செய்ய போறோம். இந்த ப்ராஜெக்டை நான் என்னத்துக்கு செய்யறேன் அப்படின்னு சொன்னா, வீட்டில் என்றாலும் சரி, தொழிற்சாலைகளில் என்றாலும் சரி, சில சமயங்கள்ல கேஸ் லீக் ஆகிறதுனாடி நிறைய பாரிய பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு, பாரிய இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. இதை அடிப்படையாக வச்சு தான் நான் இந்த ப்ரொஜெக்டை வந்துட்டு செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூஎன்ஓ தேவைப்படும். உங்களோட ஆர்டினோ யூஎன்ஓ பற்றி ஆர்டினோ நெனோவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை வச்சு நம்ம நிறைய ப்ரொஜெக்ட் செஞ்சிருப்போம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. இதோட சேர்த்து ஒரு பவர் சப்ளை கேபிள் வரும், இந்த கேபிளையும் சேர்த்து வாங்கிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் மாடியூல் தேவைப்படும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு மாடியூல். இது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்கல் ஷாப்ல வந்துட்டு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் போர்ட் தேவைப்படும். சிறிய அளவிலான பிரெட் போர்டு ஒன்றும் பெரிய அளவிலான பிரெட் போர்டு ஒன்றும் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் போர்டு என்னத்துக்குன்னு சொன்னால் ஸ்மோக் சென்சரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த பிரெட் போர்டு என்னத்துக்குன்னு சொன்னால் வயரிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதொன்று எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2 எல்இடி தேவைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எல்இடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பஜர் தேவைப்படும். இது என்னத்துக்குண்டா ஸ்மோக் டிடெக்ட் ஆக அலாரம் சவுண்ட் கொடுக்குறதுக்காக இதை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஜம்பர் கேபிள்ஸ் தேவைப்படும், மேல் டு மேல் ஜம்பர்ஸ் கேபிள். இது என்னத்துக்குன்னு சொன்னால் வயரிங்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெஜிஃபோம் எடுத்திருக்கேன். இது என்னத்துக்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் இதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சு காட்ட போகிறோம். இதுக்காக வேண்டி தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் சென்சர் எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு மினி பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா 4 பின் வந்துட்டு காணப்படும். விசிசி, கிரவுண்ட், டிஓ, ஏஓன்னு சொல்லி. நமக்கு டிஓ பின் தேவைப்படாது, ஏஓ தான் தேவைப்படும். இப்போ நான் 3 மேல் டு மேல் ஜம்பர்ஸ் கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் 3ஐயும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2 எல்இடியை வந்துட்டு இருக்கேன். இதில் இந்த சிறிய கால் இருக்கிறது மறைமுனை, பெரிய கால் இருக்கிறது நேர்முனை. நான் இது எல்லாத்தையும் மறையில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸரையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 ஜம்பர் கேபிள் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்து 3 இதுலேயும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடியில் கனெக்ட் பண்ணுறேன். இரண்டாவது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எல்இடியில் கனெக்ட் பண்ணுறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா பஸரில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நம்ம ஆர்டினோக்கு கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 3க்கும் சேர்த்து ஒரு மறைமுனையை கொடுத்துருப்போம். இதை வந்துட்டு ஒரு ஜம்பர் கேபிளை கனெக்ட் பண்ணி போட்டு ஆர்டினோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது ஸ்மோக் சென்சரை கிரவுண்ட் எடுத்து ஆர்டினோட கிரவுண்ட்லையும் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பஸரை கனெக்ட் பண்ணணும். நான் பஸரை ஆர்டினோவில் டிஜிட்டல் ஏரியாவில் இருக்கிற 4ஆம் நம்பர் பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் கலர் எல்இடியை ஆர்டினோவில் டிஜிட்டல் ஏரியாவில் இருக்கிற 3ஆம் நம்பர் பின் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர் எல்இடியோட பின்னு ஆர்டினோவில் இருக்கிற 2ஆம் நம்பர் பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மோக் சென்சர் பின்னு ஆர்டினோவில் எனாலாக் ஏரியாவில் இருக்கிற A0வில் கனெக்ட் பண்ணுறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மோக் சென்சரில் இருக்கிற 5 வோல்ட்டு ஆர்டினோவில் இருக்கிற 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம ப்ரோக்ராமை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச ப்ராஜெக்டை சிபியூவில் கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுவோம். இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோடிங் அப்லோட் பண்ணோம். நான் கோடிங்கில் என்ன எழுதிக்கேன்டா, வெப் செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா பின் மோட், கேஸ் இன்புட், அதாவது கேஸ் சென்சர் இன்புட் என்னும் ரெட் கலர், க்ரீன் கலர், பஸர் 3ம் அவுட்புட் என்று சொல்லும்
சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் லூப்புக்கு என்ன மெயினாக எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இஃப் கண்டிஷன் வேல் மேக்ஸ், அதாவது மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 400 கொடுத்துருக்கேன். கேஸ் வந்துட்டு 400க்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னால் RLED ஹை ஆகணும், அடுத்தது பஸரும் ஹை ஆகணும், க்ரீன் கலர் LED லோ ஆகணும்னு சொல்லி எழுதியிருக்கேன். அப்படி ஏதும் ஒன்றும் நடைபெறலாட்டி ரெட் கலர் LED லோ, பஸர் லோ, க்ரீன் கலர் LED ஹை சொல்லி எழுதியிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதின கோடிங். இந்த கோடிங்கில் டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க இந்த கோடிங் அப்லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எழுதின கோட் வந்துட்டு சரியானு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த வெரிஃபைங்கிற அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், டன் கம்பெல் நம்ம எழுதின கோட் வந்துட்டு ஓகே. இப்போ இதை ஆர்டினோக்கு அப்லோட் பண்ணுவோம். இதுக்கு டூல்ஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி போர்ட் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, செலக்ட் ஆகி தான் இருக்கு. இப்போ நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்லோடிங், டன் அப்லோடிங். இப்போ எழுதின கோட் வந்துட்டு ஓகே. இப்போ வாங்க எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரொஜெக்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக வேண்டி நான் பவர் பேங்க் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து ஆர்டினோட கனெக்ட் பண்ண பவர் சப்ளை கேபிளில் மற்ற கேபிளை பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் கலர் LED ஒர்க் பண்ணிட்டுருக்கு. அதாவது கேஸ் வந்துட்டு உள்ளார வரலங்கிறதுக்காக வேண்டி பாருங்கள், க்ரீன் கலர் LED வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கு. இப்போ நான் லைட்டரை யூஸ் பண்ணி கேஸை வந்துட்டு இதுக்குள்ள இன்புட் பண்ணுறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 400க்குள்ளே வந்த உடனே பாருங்கள் ரெட் கலர் LED ஒர்க் பண்ணிச்சு. அதோட பஸர் சவுண்டும் கட்டிச்சு. நான் திருப்பி செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது கேஸை டிடெக்ட் பண்ணின உடனே இதுக்குள்ளே ஸ்மோக் வந்துட்டு போகுது. அதுக்காக வேண்டி அந்த ரெட் கலர் LEDயும் ஒர்க் பண்ணுது, கூடவே பஸர் சவுண்டும் வந்துட்டு கேட்குது. இப்போ கேஸ் வந்துட்டு 400 அதுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறதுனாடி க்ரீன் கலர் LED ஒர்க் பண்ணுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜுஹ்ரி கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். ஜுஹ்ரி கிரியேஷன். தேங்க்யூ.